Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஜனவரி மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் தான் பார்க்க போறோம். நம்ம எவ்வளவுக்கு பட்ஜெட் போட்டுருந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு நமக்கு பட்ஜெட் போட்டுருந்தோம். நான் என்ன நினைச்சேன், ஜனவரி மாசத்துக்கு நம்ம டிசம்பர் மாசத்தையே வந்து நிறைய விஷயங்கள் வாங்கிட்டேன், துணி எல்லாம். அதனால இந்த மாசம் வந்து எனக்கு அவ்வளவா செலவு இல்லை அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் போட்டது ஒண்ணு, எனக்கு நடந்தது ஒண்ணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க நான் என்னென்ன அதிகமா செலவு பண்ணியிருக்கேன்றதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்தோட எக்ஸ்பென்சஸ் தான் பார்க்க போகிறோம். சிலிண்டருக்கு வந்து 900 rupees செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இல்லையா, அந்த காசை வந்து இப்படி கழிச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் 900 rupees கொடுத்துட்டு ப்ளஸ் 30 rupees ஒரு 18 rupees கழிச்சு விட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா 210 ரூபா 250 ரூபா ஒரு வாட்டம் வந்து 80 ரூபாய் தான் ஆச்சு. ஏன்னா அப்போ வந்து வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஒரு வாரத்துக்கு 210 ரூபாய் ஆச்சு. 210 ரூபாய்க்கு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேரட்டு, காலிஃப்ளவரு, பச்சை மிளகா, கோவக்காய், பிரிஞ்சால், கத்திரிக்காய், இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கேன். இஞ்சி ஒரு 10 ரூபாய்க்கு, இது மட்டும் ஒரு 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அடுத்த வாரம் வந்து 250 ரூபாய், அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம், அதுக்கப்புறம் இன்னொன்று 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதுவும் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னானேத்து தான் வாங்கியிருந்தேன். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் ஃபர்ஸ்ட் வாரமே ஆயிடுச்சு. நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன், ஏன்னா அப்பா அம்மா எல்லாரும் இருந்தோம் அந்த வாரம். அப்படின்னா மட்டனும் ஆட்டு தலையும் வாங்கியிருந்தோம். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 10 முட்டை 70 ரூபாய் அது வாங்கியிருந்தேன். அதுக்கு அடுத்து 50 ரூபாய் எறா வாங்கியிருந்தேன். அப்புறம் 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கியிருந்தேன் அதுக்கு அடுத்த வாரம். அவ்வளோதான். மளிகை சாமான் வந்து இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1048 ரூபாய், அப்புறம் 819 ரூபாய், அப்புறம் 40 ரூபாய் ஒன்று, 110 ரூபாய் ஒன்று, 245 ரூபாய் டெட்டாயில், 110 ரூபாய் பார்த்தீங்கன்னா உஜாலா, 40 ரூபாய் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, 55 ரூபாய் பார்த்தீங்கன்னா பிரெட், அப்புறம் மீன் மேக்கர் ஒரு 20 ரூபாய்க்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 337 ரூபாய் எனக்கு கிராசரி வரையும் ஆயிருக்கு. இந்த மாதம் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டதால எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சனை இருக்காது, அதனால இவ்வளோ ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் எப்பவுமே ஆகும் இல்லையா. இந்த வாட்டி வந்து 1000 ரூபாய் தான் ஆச்சு. நேற்று 31 ஜான் வந்து ஒரு 110 ரூபாய்க்கு வந்து ஒரு 5 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் சேர்த்து தான் கணக்கு போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா எப்பயும் மாதிரி ஒரு 1000 ரூபாய் தான் ஆயிருக்கு. ரேஷன் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அந்த 100 ரூபான்றது நமக்கு மிச்சம் தான், உண்டியலில் போட்டாச்சு. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து ஒரு 1600 ரூபாய் கட்டியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடாலி, கடப்பாறை இதெல்லாம் கொஞ்சம் தந்துருந்தாங்க. அதனால அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் ஒரு 1600 ரூபாய் கட்டி அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். அதுக்கு தான் இந்த காசு கட்டியிருக்கேன் இந்த மாட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய், நமக்கு கேபிள் கனெக்ஷன் தான், அதனால 200 ரூபாய் ஆச்சு. கத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் கத்தி வாங்கியிருந்தேன். இந்த மாதம் தேங்காயெல்லாம் உரிச்சு எடுக்கிறதுக்காக கத்தி வாங்கியிருந்தேன். 400 ரூபாய் ஆச்சு கத்தி. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டுக்கே 250 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த பட்டர் பிஸ்கெட், மில்க் பிஸ்கெட் வாங்கியிருந்தோம் டீக்காக. அதர் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 210 ரூபாய். மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம் வந்து வாங்கியிருந்தாங்க ஒரு 100 கிராம் அப்படின்ட்டு. ரிலேட்டிவ் வீட்டுக்காக போகிறது, அதுக்காகவும் இந்த பிஸ்கெட்டும் இந்த ஸ்நாக்ஸும் ஆச்சு. கனெக்ஷன் டிவி ரிமோட் தான், அது வந்து கொஞ்சம் போயிடுச்சு, அந்த பட்டன்லாம் வந்துடுச்சு. அதனால அந்த ரிமோட்டுக்காக 100 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து 2000 ரூபாய், என்ன சீசனுன்னு தெரியாமல் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம் நானும் என் பையனுக்கும். போன மாதம் தான் சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. என் பையனுக்கும் ஃபீவர் இருந்ததால ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாச்சு. எனக்கு கோல்டு ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தலை குளிச்சு செஞ்சதால் செட் ஆகலை. அதனால் கொஞ்சம் கோல்டு அதிகமாகிடுச்சு. மாவு அரைக்கிறது வந்து 90 rupees ஆச்சு. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 700 rupees ஆச்சு. ஆப்பிள் அதிகமாக சாப்பிட்டோம் இந்த மாதம். ஃபோன் ரீசார்ஜ் இல்லை, இபி பில் இல்லை, அரிசி மூட்டை இல்லை, இந்த மாதம் வாங்கலை, அடுத்த மாதம் வாங்கணும். அம்மாக்காக ஃபோன் ரீசார்ஜ் பண்ணேன் 155 ரூபாய். அம்மாக்காக சாரீக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தேன், அது ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் என் பையனுக்காக மக்கானா வாங்கியிருந்தேன் 343 ரூபாய். தாமரைப்பூ விதன்வாங்களே அதில் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஆஃபராக போட்டிருந்தாங்க. 200 கிராம் வந்து 2 பேக்கெட்டு 343 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, இதை வாங்கினா நமக்கு ரொம்ப 3-4 months வருமே எக்ஸ்ட்ராவா அப்படின்றதுக்காக 2 பேக்கெட்டாக வாங்கி வச்சுருந்தேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டேன். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ போட்டோம் அப்படின்னா 12000 ரூபாய்க்கு போட்டோம். ஆனால் நமக்கு ஆனது பார்த்தீங்கன்னா 13715 ரூபாய் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 1285 ரூபாய். என் ஹஸ்பண்டோட அத்தை பையன் வந்திருந்தாங்க. அவன் என் தம்பி மாதிரி. அவன் வெறும் கையில் குழந்தை அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கானே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருந்தேன் அந்த குழந்தைகிட்ட.
என்கிட்ட பேலன்ஸ் வந்து 285 ரூபாய் இருக்கு இந்த மாசத்துக்கு. 15,000 ரூபாய்க்கு நமக்கு பட்ஜெட் போட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட அதிகமாக மிஞ்சி இருக்கும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நினச்சா 285 ரூபாய் என் கையில் வந்து மீதம் இருக்குது. அதை நான் போட்டது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி தான் இந்த மாதம் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட் போட்டீங்க, எவ்வளோ ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி. எப்பவுமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எவ்வளோ ஆகுது, கையிலேருந்து காசு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு 3 விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆன்லைன் பேமெண்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றது நான் வந்து ஒரு நாளும் எவ்வளோ ஆன்லைனில் பே பண்ணுறேன் அப்படின்றத கன்ஃபார்மாக எழுதி வச்சிருவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் கையிலேருந்து எவ்வளோ நான் வந்து எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன், ₹1 அந்த டேட்டை போட்டு நான் எழுதி வைப்பேன். அதையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். டெய்லி எவ்வளோ எனக்கு செலவாகுது, வீக்லி எவ்வளோ செலவாகுது, மந்த்லி எவ்வளோ செலவாகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன்றது நான் கண்டிப்பாக எழுதி வச்சிருப்பேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற டைரி. வீட்டுக்காக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் எழுதி வச்சிருப்பேன். டெய்லி இப்போ ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் டே பீனட்ஸுக்கு ₹20 செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து 2ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு ₹420 செலவு பண்ணியிருக்கேன். பால் ₹100 வாங்கியிருக்கேன். டெட்டாயில் வந்து ₹240 வாங்கியிருக்கேன். சமோசா போண்டா வந்து ஒரு ₹50 செலவு பண்ணியிருக்கேன். சிலிண்டர் வந்து ஒரு ₹90 செலவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் கண்டிப்பாக எழுதி வச்சிருப்பேன். பீனட்ஸ் 3ஆம் தேதி எவ்வளோ அப்படின்றதையும் கணக்கு போட்டு ஒன்னொன்னா நான் வந்து எழுதி வச்சிருப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு வந்து தெரியும், ஓ இந்த நாள் இவ்வளோதான் நான் செலவு பண்ணியிருக்கேன், இந்த நாள் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு புரிய வரும். இந்த மாதிரி நான் எழுதி வச்சிருப்பேன். சேவிங்ஸ் பார்ட் 1 அப்படின்னு போட்டு இதில் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது எழுதி வச்சிருப்பேன். சேவிங்ஸ் பார்ட் 2 அப்படின்னு எழுதிட்டு இன்னைக்கு டெய்லி 3 சேவிங்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. டெய்லி, மந்த்லி, வீக்லி இது வந்து என்னால் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்றத எழுதி வச்சிருப்பேன். இன்னொன்று இந்த மாதிரியும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத எழுதி வச்சிருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து நான் கணக்கு போட்டு ஒரு சில விஷயத்த எழுதினேன் அப்படின்னா பண்ணுவேன். இதை வந்து உண்டியல் சேவிங்ஸாக வச்சுப்பேன். இதை வந்து என்னோட சேவிங்ஸ் பார்ட் 2 சேவிங்ஸாக வச்சிருப்பேன். சேவிங்ஸ் பார்ட் 1 வச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து இன்னொரு பேஜில் யார் யாருக்கு மொய் வைக்கணும், என்னோட பேங்க் கடன் இருந்துச்சு இல்லையா, நகை வச்ச கடன், அதெல்லாம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் கூட தனியாக நோட் பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா இல்லையா, ரிமோட் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா இல்லையா, மொய் வச்சிருக்கேன், அது இந்த பேங்க்கோட இது எல்லாமே வந்து எவ்வளோ ஆச்சு என்ன ஏது அப்படின்றத கன்ஃபார்மாக நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் செய்வேன். இந்த நாள் எவ்வளோ பேலன்ஸ் நிற்குது என் கையில் அப்படின்றது நான் எழுதி வச்சிருப்பேன். இந்த பிப்ரவரி மாசத்துலேருந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். வந்து இந்த மாதிரி தான் என்னோடது ஃபுல்லாகவே நோட் பண்ணி எழுதி வச்சிருப்பேன். உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்லேருந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எழுதி. உங்களுக்கு என்ன ஆச்சு எவ்வளோ ஆச்சு செலவாச்சு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சேமிச்சிருக்கீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணுறோம், எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கும் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிய வரும். நானும் கற்றுப்பேன், அவங்களும் கற்றுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.